ஸ்ரீ மகாகுரப்யோ நமः. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பில்வாஷ்டகத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். தந்தி கோட்டி சஹஸ்ராணி வாஜபேய சதானி ச கோட்டி கன்யா மகாதானம் ஏகபில்வம் சிவார்ப்பணம். இந்த ஸ்லோகம் ஸ்ரீ பில்வாஷ்டகத்தின் 5வது ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஸ்லோகத்தில் நம்ம அந்த சிவபெருமானுக்காக சமர்ப்பிக்கிற அந்த ஒரு பில்வ இலையை பார்த்து நம்மளோட சங்கராச்சாரியா பிரார்த்தனை செய்கிறாராம். அப்ப அவர் சொன்ன விஷயம் என்ன என்றால், போன ஸ்லோகத்தில் பார்த்தோம், ஒரு அந்தனருக்கு கற்றறிந்த அந்த ஒரு ஞானம் தத்துவம் அறிந்த ஒரு அந்தனருக்கு சாலிகிராம கல்லை கொடுக்கும் புண்ணியத்தையும் சோம யஜ்ஞம் செய்வதனால் வரும் அந்த புண்ணியத்தையும் ரெண்டுத்தையும் சேர்த்தாலும் அளவிட முடியாத ஒரு அளவுக்கு இருக்காம் இந்த பில்வத்தை சமர்ப்பிப்பதனால் வரும் அந்த புண்ணியம். அது போலவே இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்றாலாம், தந்தி கோட்டி சஹஸ்ராணி வாஜபேய சதானிச்ச. தந்தி என்று சொன்னாலே யானையை குறிக்கும் ஒரு சொல்லாக இருக்காம். அந்த யானைக்கு தந்தம் இருக்கிறதுனால தந்தம் உடையது தந்தியாக மாறியது. அதனால் யானைக்கு அந்த ஒரு யானைகளுக்கு தந்தி என்று அர்த்தம். தந்தி கோட்டி சஹஸ்ராணி, 1000 கோடி யானைகளை தானம் செய்வதனால் வரும் அந்த பலன். 1000 கோடி யானைகளை தானம் செய்வதனால் வரும் அந்த புண்ணியம். தந்தி கோட்டி சஹஸ்ராணி வாஜபேய சதானிச்ச. வாஜபேயம் என்று சொன்னாலே அது அரசர்களால் ராஜாக்களால் அந்த காலத்தில் அந்த யுகத்தில் அந்த காலத்தில் செய்யப்பட்ட யாகங்களுக்கு வாஜபேய யாகம் என்று பெயர். இப்படி ராஜாக்களால் அரசர்களால் செய்யப்படும் அந்த ஒரு வாஜபேயம் யாகம் வாஜபேய சதானிச்ச, 100கணக்கான அந்த வாஜபேய யாகங்களை செய்வதனால் வரும் அந்த பலன். தந்தி கோடி சஹஸ்ராணி, 1000 கோடி கணக்குல தானம் செய்வதனால், யானைகளை தானம் செய்வதனால் வரும் அந்த புண்ணியம். மற்றும் 100கணக்கான வாஜபேய யாகங்கள் செய்வதனால் வரும் அந்த பலம். மற்றும் கோட்டி கன்யா மகாதானம், கோடிக்கணக்கில் கன்னியாஸ்திரீகளை, அதாவது அந்த கன்னியாஸ்திரீகளை சிறுமிகளை அந்த திருமணத்துக்காக நம்ம தானம் செய்கிறோமே, கன்யா தானம் செய்கிறோமே, அப்படி கோடிக்கணக்கான கன்னியாஸ்திரீகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறதுனால வரும் அந்த புண்ணியம். இந்த மூணு புண்ணியத்தை சொல்லிட்டு, இந்த 3 புண்ணியத்தை காட்டிலும் மேலான ஒரு புண்ணியத்தை, இந்த 3 புண்ணியத்தை சேர்த்தாலும் அந்த ஒரு புண்ணியத்துக்கு ஈடாகாது என்று சொல்றார். அது எந்த புண்ணியம்? ஏகபில்வம் சிவார்ப்பணம். சிவனுக்கு பக்தி ஸ்ரத்தையோட ஒரு வில்வ இலையை சமர்ப்பிப்பதனால் வரும் அந்த பலன் 1000 கோடி யானைகளை தானம் செய்வதனால் வரும் புண்ணியத்தை விடவும், அதே நேரத்தில் 100கணக்கான வாஜபேய யாகங்களை செய்வதனால் வரும் அந்த புண்ணியத்தை விடவும், கோடிக்கணக்கான கன்னியாஸ்திரீகளை திருமணத்தில் கொடுப்பதற்காக திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்கான வர அந்த ஒரு புண்ணியம், அந்த ஒரு பலனை விடவும் உயர்ந்த ஒரு புண்ணியமாக, உயர்ந்த ஒரு பலனாக இருக்கிறதாம் அந்த ஒரு ஏகபில்வம் சிவார்ப்பணம். ஒரு வில்வத்தை சிவபெருமானுக்கு சமர்ப்பித்தால், அப்பேற்பட்ட சிவபெருமானுக்கு சமர்ப்பிக்கப்படும் வில்வத்தின் மகிமையை அந்த வில்வத்தை பார்த்தே சொல்றேன் என்று சொல்றாராம் நம்மோட ஆதிசங்கராச்சாரியார். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதிகதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த தராசுல ஒரு பக்கம் தன்னோட நகைகள், ஆபரணங்கள், தான் வச்சிருக்க எல்லாம் சொத்து, எல்லாம் பொற்காசுகள், வெள்ளி, தங்கம் எல்லாத்த வச்ச பிறகும் நம்ம கிருஷ்ணர் கீழே தான் இருக்கார், அது எல்லாமே மேலேயே தான் இருக்கு. அது கீழே வரமாட்டேங்கிறது, கிருஷ்ணர் மேலே போக மாட்டேங்கிறார், அது சமமாக மாட்டேங்கிறதாம். இதை பார்த்துட்டு நாரதர், நான் ஒரு யோசனையை சொல்றேன் என்பதற்காக அந்த சத்யபாமா கிட்ட வர அவர் சொல்றாராம், நம்ம என்ன ஒன்று பண்ணலாம், ருக்மிணியை கூப்பிட்டு பார்க்கலாம், ருக்மிணி ஏதாவது பண்ணுவா, அதை பண்ணதுனால இந்த ஒரு விஷயம் சரியாகும் என்று ஒரு ஹோப், ஒரு ஆசை இருந்ததாம், ஒரு நம்பிக்கை இருந்ததாம் நம்மளோட நாரதருக்கு. சத்யபாமும் உடனே போறாளாம், ருக்மிணியை பார்க்கறாளாம். அந்த நேரத்தில் ருக்மிணி துளசி பூஜை என்ற ஒரு பூஜையை செஞ்சுட்டு இருந்தாலும், துளசியை வச்சு பூஜை செஞ்சுட்டு இருந்தாலாம். இப்படி நம்ம சத்யபாமா கூப்பிட்ட உடனேயே மூச்சு இறைக்க மேலும் கீழுமாக மூச்சு வாங்க வராலாம் நம்ம ருக்மிணி கிட்ட. ருக்மிணி டக்குன்னு வா, சீக்கிரமா வாகவா, அங்க தராசுல கிருஷ்ணரை வச்சிருக்கோம், கிருஷ்ணரை எப்படியாவது அந்த தராசுல மேலே ஏற்றணும், அந்த இன்னொரு பக்கத்துல இன்னொரு தட்டுல இருக்கும் பொருட்களெல்லாம் கீழே இறக்கணும் என்று அவசரமாக சொல்றாளாம் நம்ம சத்யபாமா. இதை கேட்ட உடனே என்ன ஆயிடுத்து இவளுக்கு, ஏன் இவ்வளவு அவசரமாக இருக்கா, வரேன் என்று சொல்லி தான் கிட்ட இருந்த அந்த ஒரு கையில துளசி இருக்குங்கிறத மறந்துட்டு அந்த துளசியோடையே போறாளாம் அந்த ஒரு இடத்துக்கு, அந்த ஒரு தராசு இருக்கிற இடத்துக்கு. இப்படி போன பிறகு அங்க பாக்குறாராம் கிருஷ்ணர், ஒரு பக்கம் ஒரு தட்டுல கிருஷ்ணர் இருக்கா, ஒரு பக்கம் அந்த செல்வம், அந்த சொத்துக்கள், பொற்காசுகள் எல்லாமே இருக்கான்.
இதை பார்த்த உடனே மனதில் யோசிக்கிறாம் ருக்மிணி, ஏன் சத்யபாமா இவ்வளவு முட்டாள்தனமான விஷயத்தை செய்யறா? கிருஷ்ணரை இந்த உலகத்தில் இருக்கும் இந்த சொத்துக்களை எல்லாம் வச்சு அளவிட முடியுமா? அவரோட இடைக்கு இந்த இந்த விஷயங்கள்லாம் ஈடாகுமா என்று யோசிக்கிறாளாம் நம்மளோட ருக்மிணி. இவர் தான் பகவத்கீதையில சொல்லியிருக்கார். கிருஷ்ணர் தான் பகவத்கீதையில சொல்லியிருக்கார். அதாவது பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனஹா என்று சொன்னார் கிருஷ்ணர். ஒரு பத்திரத்தை, ஒரு இலையை, ஒரு புஷ்பத்தை, ஒரு பழத்தை, ஒரு துளி தண்ணீரை, இதுல ஏதாவது ஒண்ணுத்தை பக்தியோட சமர்ப்பித்தால் அதுவே எனக்கு போதும் என்று சொன்னாரே கிருஷ்ணர். அப்பேற்பட்ட கிருஷ்ணருக்கு தன் கையில இருந்த அந்த துளசி இலையில ஒரே ஒரு இலையை மட்டும் அந்த இன்னொரு தராசுல வைக்கிறாளாம். வச்ச உடனே தராசு ஃபுல்லா கீழே போறதாம், கிருஷ்ணர் மேல வந்துட்டாராம். இந்த ஒரு நீதி கதை சின்ன கதையாக இருந்தாலும் இந்த கதையில் நமக்கு தெரிய வர நீதி என்ன என்றால், கிருஷ்ணர் பெருமாள் நம்மளோட கடவுள். அவர் எந்த ஒரு சொத்தையும் எந்த ஒரு சுகத்தையும் ஆசைப்படுறது இல்லையா நம்ம கிட்ட இருந்து. அவர் ஒன்றும் பெரிய பெரிய செல்வத்தெல்லாம் நம்ம கிட்ட இருந்து கேட்கல. அவர் கேட்கிற சின்ன விஷயம் பக்தி, அவர் மேல வைக்க வேண்டிய நம்பிக்கை. அவர் கேட்கிற அந்த ஒரு சின்ன விஷயத்தை தந்தோம் என்றால் நம்ம ஆசைப்படும் அனைத்து விஷயத்தையும் அவர் திருப்பி தரப்போறார். அந்த ஒரு பக்தி, அந்த ஒரு நம்பிக்கை என்பது ரொம்ப குறைச்சலா மதிப்பிடப்படுகிறது. ஆனால் அனைத்து சொத்துக்களை, அனைத்து சுகங்களை விடவும் அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் பக்தி தான் மேலானது என்பதை காட்டுவதற்காகவே இந்த லீலையை புரிந்தாராம் நம்மளோட கிருஷ்ணன். இந்த ஒரு நீதி கதை நீதி இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.